அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் நமக்கு இயல் 2 பராபர கண்ணிங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான நம்ம ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து தம் உயிர். ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து இன்புற்று இருக்க. ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, தான் என்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து ஆவண்ணா தான் கூட்டல் என்று. அடுத்து நான்காவது, சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சுறுசுறுப்பு. ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து நயமறிக கேட்டிருக்காங்க. எதுகை மோனை சொற்கள், அந்த பராபரி கண்ணி பாடலில் அமைந்துள்ள எதுகை மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மோனின் எழுதியிருக்கேன் பாருங்கள். தம் உயிர் போல் தண்டருள். அடுத்து அல்லாமல் அரியன். இதெல்லாமே முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கா. முதல் எழுத்து ஒன்று போல் வருது தான் மோனே சொற்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எதுகை சொற்கள் நமக்கு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோங்க. 24ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம் உயிர் போல் செம்மையருக்கு அன்பர் பணி என்பனிலை. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துச்சுன்னா அது வந்து எதுகை சொற்கள், அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு குருவினாவும் சிறுவினாவும் கொடுத்துருக்காங்க. மூணுத்துக்குமே நமக்கு ஆன்சர் வந்து 24ஆம் பக்கம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், 24ஆம் பக்கம் பாருங்கள். பாடலின் ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து அது கீழே ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து 2ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். இது வந்து 2ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா, அந்த பாடலையும் போய் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் மொத்தம் நமக்கு 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 லைன் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. அனைத்து உயிர்களும் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டு அந்த எதுகின்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே மாட்டேன்னு இருக்கு பாருங்கள், அது வரை குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர் பார்க்கலாம். சிந்தனை வினா பாருங்கள். குளிரால் வாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள். இதற்கான ஆன்சர் புக்கில் இல்லை, ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கா, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சிந்தனை வினாக்கு வந்து ஆன்சர் வந்து எதுவும் எழுதுறது கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் குளிரால் வாழ்வங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லி நீங்கள் கூட உங்கள் சொந்த கருத்தை கூட நீங்கள் வந்து எழுதலாம். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோ. இப்போ இதோட நம்ம இந்த பாடத்தை நமக்கு வந்து ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். நன்றி.